பிந்து பிந்து I swear பிந்துவுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும்? இல்ல டாக்டர், கிடையவே கிடையாது. அது நிச்சயமா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆனா என்கிட்ட சொல்ல வேண்டாம், பிடிவாதமா மறைக்க பாக்குறீங்க. பிந்துவுடைய மனசுல ஒரு பகுதி அந்த சம்பவத்தை மறந்துருச்சு. ஆனா உள்ளுணர்வு மறக்க முடியாம திணறிட்டு இருக்கு. இட்ஸ் a clash between a conscience and subconscious. அவளுக்கு வியாதியா இருந்தான். இல்ல டாக்டர், என் மகன் மயக்கத்துல வளர்ந்து வச்சு நீங்க அனாவசியமா சந்தேகப்படுறீங்க. ஜெயலட்சுமி அம்மா, நீங்க என்னதான் ஆவேசமா அடிச்சு பேசினாலும் உங்க முகம் உங்களை காட்டி கொடுக்கணும். என்கிட்ட ஏதோ ஒரு ரகசியத்தை நீங்க மறைக்கிறீங்க. லுக்கியா, பிந்துவை ஹிப்னடைஸ் பண்ணி அவ மனசுல என்ன இருக்குன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்ப உடல்நிலை அதுக்கு அனுமதிக்காது. அதனால உங்களை கெஞ்சி கேட்கிறேன். டாக்டர் சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? டாக்டர், என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. அதை நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னா என் மக வகையை அழிச்சு போய் அதை சொல்லலைன்னா உங்க மக உயிருக்கு ஆபத்து. டாக்டர் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. டாக்டர், நான் சொல்ல போற இந்த ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்களே. நிச்சயமா சொல்ல மாட்டேன். பிந்துவோட புருஷன் மாமனார் யாருக்குமே தெரியக்கூடாது. ஐ எம் டாக்டர். பேஷண்டோட ரகசியத்தை யாருக்கிட்டையும் எப்பவும் சொல்ல மாட்டேன். கவலைப்படாதீங்க. அவனுக்கு 14 வயசு. அப்பதான் என் மகள் குழந்தை மாதிரி தப்பு. அந்த குழந்தை தலைமை அவளுக்கு எதிரியா இருந்து அவளை கற்பனை ஆக்கிறது. எனக்கு தெரியாது. அவ யாரோ ஒருத்தன்னு சொன்ன. அவளை பத்தி அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆக கூடி அவ ஏமாந்துட்டு அதோட எங்க மானம் மரியாதை எல்லாமே நாசமாயிடுச்சு டாக்டர். எனக்கு என்ன சொல்றதுன்னே தோணாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னம்மா அது இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிமா? என்ன பண்ண சொல்ற? இவளுக்கு இத்தனை விஷயத்தை கொடுத்துட்டு நானும் தற்கொலை பண்ணிக்கலாம். இதை விட்டா வழியே இல்ல. ஒவ்வொரு வீட்லயும் நுழைஞ்சு பார்த்தா இதை விட அசிங்கமெல்லாம் நடக்குதுமா. புருஷன் இருக்கையிலே இன்னொருத்தனு புள்ள பெத்தவெல்லாம் நல்லா இருக்கா, அவெல்லாம் தற்கொலை பண்ணிக்கலையே. பாவம் பச்சை புள்ள ஏதோ தெரியாதனமா எவங்கிட்ட ஏமாந்து போயிடுச்சு. அம்மா இத பாருங்க, இது வெளியில தெரியறதுக்கு முன்னால ஒண்ணுமெல்லாம் பண்ணிடுறது நல்லதுமா. பக்கத்து கிராமத்துல ஒரு பொம்பளை இருக்கா, இதுல எல்லாம் ரொம்ப கெட்டிக்காரி. அவகிட்ட கூட்டிட்டு போவோம். பிந்து அங்க 2 நாள் தங்க வேண்டியிருக்கும். காது வச்சா மாதிரி காரியத்தை முடிச்சுக்கிட்டு பிந்துவை கூட்டிட்டு வந்துடலாம். ஒண்ணும் யோசிக்காதீங்கம்மா, நான் சொல்றபடி செய்யுங்கம்மா. இருங்கம்மா, இது வந்துட்டேன். சின்ன பிந்து 4 நாளைக்கு இங்கேயே இருக்கணுமா? நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கே புரியல. அப்படி ஒரு குழப்பம். அங்கிருந்து வந்ததிலிருந்து என் மக பிந்து கண் திறக்காம 1 வாரமா ஜுரத்திலேயே இருந்தா. அந்த ஜுரத்துல இருந்து குணமா எழுந்திருச்சப்போ இன்னொரு சோதனை. அதுக்கு முன்னாடி நடந்த எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லாம போயிடுச்சு. அதுவே ஒரு வகையில் எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு. இப்போ அவளுக்கு பழைய ஞாபகங்கள் பூரணமா வரல. அவளுக்கே புரியாத நிலையில சில சமயங்கள்ல அந்த பழைய சம்பவங்கள் வந்து அவளை ஆட்டி வைக்குதுன்னு நினைக்கிறேன். என் மகளை குணப்படுத்த முடியுமா டாக்டர்? ஐ வில் ட்ரை. என்னால் முடிஞ்ச மட்டும் பார்க்கிறேன்.